Everything in life is need based. தமிழில் சொல்ல வேண்டும் என்றால் தேவையை பொறுத்தே வாழ்க்கை அமைகிறது. தேவை இல்லை என்றால் அங்கே எதற்கும் வேலை இல்லை. அதனால்தான் எல்லாமே தேவையின் அடிப்படையில் தான் நடக்கிறது. என்ன தேவை என்றால் முக்கியமாக ஃபுட், உணவு. இரண்டாவது இருப்பதற்கு, தங்குவதற்கு, படுப்பதற்கு, வசிப்பதற்கு ஒரு இடம். மூன்றாவது பொருள். பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை என்ற ஒரு பழமொழியும் உண்டு. பொருள், அது என்ன பொருள் என்றால் நமக்கு பணம். அதுக்கு என்ன தேவை? உழைப்பு. உடல் இருக்கிறது, கைகால் இருக்கிறது, அதற்கு வலுவும் இருக்க வேண்டும். சாப்பிடுவதால் நம் உடலுக்கு வலு கிடைத்துவிடும், பலம். அதற்கு உழைப்பு. இந்த மூன்றும் இருந்து விட்டால் மனிதனுடைய வாழ்க்கை நிச்சயமாக அவனுடைய தேவைகள் எல்லாம் பூர்த்தியாகிவிடும். அதனால்தான் நான் சொல்கிறேன், வாழ்க்கை என்பது நீட் பேஸ்டு, தேவையை பொறுத்தே அமைகிறது. மற்ற விஷயங்கள் எல்லாம் தேவையா என்பது அவர்களுடைய வாழ்க்கை முறை, விருப்பம். உதாரணமாக பொழுதுபோக்க வேண்டும் என்றால் ஃப்ரீ டைம் இருக்கிறது. எங்கேயாவது வெளியே போக வேண்டும் என்றால் கடற்கரைக்கு செல்லலாம், கோயிலுக்கு செல்லலாம், பூங்காவிற்கு செல்லலாம். தெரிந்த நண்பர்கள் யாராவது இருந்தால் அவர்களுடன் உரையாடல் செய்யலாம். இப்படித்தான் நமக்கு தேவையே அமைகிறது. தேவை அற்றதை, பொருள்களை நாம் குப்பை என்றே சொல்லிவிடுகிறோம். எதெல்லாம் நம் வாழ்க்கைக்கு தேவையில்லையோ அவைகள் எல்லாமே குப்பையாக நாம் கருதி அதை வெளியே தூக்கி போட்டு விடுகிறோம். பலர் கவலைகளை சுமந்து செல்கிறார்கள். அதெல்லாம் குப்பைதான். மனதில் அழுக்காறு என்று சொல்வார்கள். அந்த விதமான அழுக்கு, குப்பைகள், மனதில் இருக்கக்கூடிய கவலைகள், தேவையற்ற அனைத்துமே குப்பைகள் தான். அவற்றை தூக்கி எறிந்துவிட்டால் நம் வாழ்க்கை நன்றாக இருக்கும் என்பது எனது கருத்து. உங்களுடைய கருத்து வேறாக இருக்கலாம். எனவே வாழ்க்கையே தேவையை அடிப்படையில் தான். பலர் வெளிநாடுகளுக்கு சென்று பொருள் ஈட்ட வேண்டும் என்று அவர்கள் செல்கிறார்கள். சிலவர் கடல் இருக்கிறதே, மீன் இருக்கிறதே, மீனை பிடித்து அதை கொண்டு வந்து விற்கலாம் என்று குப்பையையே சேமித்து வைத்து அதில் நல்லது கெட்டது என்று பிரித்து அதற்கேற்ற தேவைகள் யாருக்கு இருக்கிறதோ அவர்களுக்கு விற்றுவிடுவது. இப்படி நிறைய பேர் என்னென்ன கிடைக்கிறதோ அதையெல்லாம் குப்பையாக தூக்கி போட்டதை ஒரு பெரிய பையில் சுமந்து கொண்டு அந்த சேமித்து வைக்கக்கூடிய இடங்களுக்கு சென்று விட்டு விடுகிறார்கள். அதனால்தான் நான் திரும்ப சொல்கிறேன், வாழ்க்கை என்பது தேவையை பொறுத்தே அமைகிறது. தேவையற்றது, முக்கியமாக நான் சொல்லக்கூடுவது இந்த கடவுள் வழிபாடு. இது தேவையே இல்லை என்னை பொறுத்தவரையில். அது எதற்கு தேவை? கடவுள் எல்லோரும் கடவுள் கொடுத்ததாக கருதுகிறார்கள்.
அது அவர்களுடைய நிலைப்பாடு. அவர்கள் தங்களையே ஏமாற்றிக் கொள்கிறார்கள். தேவையா என்று சிந்தித்தால் நிச்சயமாக தேவையில்லை என்றே தான் நான் சொல்வேன். கடவுள் மட்டுமல்ல, மதமும் தேவையில்லை. சாதியை சில பேர் தூக்கி கொண்டு நிறுத்துகிறார்கள். தேவையில்லை. ஒரு நல்ல நட்பு இருந்தால் யாருடனும் நீங்கள் பழகலாம். உங்களுக்கு கல்வி இருந்தால் எங்கு வேண்டுமானாலும் நீங்கள் படிக்கலாம், எழுதலாம். எல்லோருக்கும் அதை புத்தகமாக தெரிவிக்கலாம். நூலகங்கள் இருக்கிறது. எனவே லைஃப் இஸ் நீட் பேஸ்ட். தேவையை பொறுத்தே மனித வாழ்க்கை அமைகிறது என்று சொல்லி இந்த இரவு பதிவை நான் நிறைவு செய்கிறேன்.